சொல்ற மேனேஜர், அந்த மதுரைக்காரன் நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காயா. அப்படின்னா நான் சொல்றதை செய். சரிங்கய்யா. இந்த சிட்டிலேயே நீங்க தான் ஆக்ஷன் ஹீரோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க ஒருத்தனை போடணும். தலைக்கு 10 லட்சம், மொத்தம் 1 கோடி ரூபாய் என் முன்னாடி தான் இருக்கு. இப்ப அவன் என் ஹோட்டல்ல தான் இருக்கான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவன் டெட் பாடிய ப்ரூஃபுக்கு என் கண்ணில் காமிச்சிட்டு என் முன்னாடி இருக்கிற பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். அவனை போட்டு தலை கடவுளுக்கு ஃபோன் பண்ணுமா? நாராயணா, நாராயணா, கூச்சப்படாம கொடுத்து. நாராயணா, நாராயணா, கூச்சப்படுற விஷயமா அது? இப்படி சாப்பிடுறதுக்குள்ள வெளிய அனுப்புறீங்களே, என்ன சார் இது? சாரி, பக்ஸ் ப்ராப்ளம். ப்ளீஸ். ஹலோ சிரிஷா, எங்க இருக்கீங்க? லஞ்ச் சாப்பிட்டு இருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட் பகவானோடது. நீங்க அங்க இருக்கிறது தெரிஞ்சா ஆபத்தாயிடும். அந்த தங்கையா பிரதர் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்கான். அவங்க என்ன அங்க வரலாம். பிரதர் கிட்ட மேட்டர் சொல்லிடு. சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிடுங்க. நாராயணா, ரெஸ்டாரண்ட்லாம் காலி ஆயிடுச்சே. பெருமாளே, நீ அந்த தங்கையாக்கு போன போட்டு கூப்பிடு. ஏய், கூப்பிடு. ஏயா தங்கையா, நீ என் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்க, ரெஸ்டாரண்ட்டை அடைச்சு வச்சிருக்க. இப்ப யாரோ வந்து என்ன கொண்டு போட்டு என் பாடியை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? நானே அங்க வரேன். உன் பணத்தை நீ அங்கேயே வச்சிரு. என்ன கொல்ல வர சிறுத்தைகளை கூப்பிடு. உன் இடத்துலயே வச்சு மேட்டர் மொத்தமா முடிச்சிடும். என்ன சொல்றான் பையன்? ப்ரோக்ராம் மாறிடுச்சு. நீ இப்ப பகவான் வீட்டுக்கு போறியா? ஐயோ நாராயணா, ஓசில 1 கோடி ரூபாய் கிடைக்கும் போது அத வேணான்னு விட்டுற சொல்றியா? பணத்துக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம்? பணத்துக்காக எதுக்கு? நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை மீறி போகாது. என்ன நம்புங்க. வாங்கடாடி, பத்தாது உனக்கு. செத்துருவன். அவன் அங்கேயே கொண்டுட்டு உள்ள வந்து பணத்தை எடுத்துங்கடா. பெரிய ரவுடிக்கு பில்டப் கொடுத்தான். ஒரு கோடி ரூபாய் என்னது? உனக்கு ஆட்சேபனை சொல்லி எடுத்துட்டு போறேன். நீ எடுத்துட்டு போயா? ஆக்ஷன் ஹீரோ 10 பேரை டம்மி பீஸ் ஆக்கிட்டு மேல வந்திருக்கான். நீ வேற டென்ஷன் ஆகுற. எடுத்துட்டு போயா? போ. ஏய் ஏய், நான் சொல்றத கேளுடா. அவசரம்.
பார்த்தல இவனுக்கு அடங்கி போ சொல்ற என் பவர் தெரிஞ்சுதா கதையை முடிக்கிறடா ஒரிஜினல் ஹீரோ, நான் சாகிறதுக்கு முன்னே நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு பண்றேன். நான் ஒரு போன் பண்ணிக்கணும். செல்போனை கொடு. சொல்லுதாங்கய்யா. இந்த மதுரைக்காரன் என்னையும் என் சாம்ராஜ்யத்தையும் அடியோட அழிச்சிட்டான். என் பிள்ளையும் கொன்னுட்டான். என் கதையும் முடிய போது பெரிய நாட்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லு. அந்த மதுரைக்கார பயல விடக்கூடாது. ஏய், போன பெரிய அண்ணா கிட்ட கொடு. ஏய், யாரா நீ? இப்ப சொன்னானே மதுரைக்காரன். டேய், நீ யாரோ வேணாலுங்கிற கணக்கு பண்ணிக்கடா. நாள் கணக்கு இல்ல, மணிய கணக்கு பண்ணிக்கடா. உன் பணத்துக்கு நான் போஸ்ட்மார்ட்டம் பண்றேன். உன் உடம்புல இருந்து குறைஞ்சபட்ச 25 புல்லட்ட நான் எடுக்க வைக்கிறேன். உன்ன மாதிரி பொட்ட பசங்க தாண்டா பின்னாடி 10 பேரை வச்சுக்கிட்டு பயமுறுத்துவீங்க. ஏய், உன் டைம் முடிய போகுது. ஏய், உனக்கு டைம் நல்லா இருக்காதான் நீங்க இல்ல இல்லன்னா உன் டங்கு வந்து இந்நேரம் சங்கு ஊதிருப்பாங்க. ஏய், ஏய், என்னோட மோதனமெல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான். இப்ப நீ மோத பாக்குற. உன் டைம் முடிய போகுது. மதுரைக்கார முடிவெடுத்துட்டா மீனாட்சியை மாத்த முடியாது. லஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுல, இந்த ஓவர்ல எப்படியும் விக்கெட் விழுந்துரும். அப்புறம் ஸ்கோர் பட்டக்குன்னு இறங்கும் பாரு. நம்ம பெட் இதுல 10,000. என்னல இது? பிரியாணில கரப்பம் அப்படியா? எங்க ஹோட்டல்ல கரப்பம் வச்சிருக்காது, பெருச்சாடி தான் இருக்கும். அப்படியே தானே நல்லா இருக்கும். எந்த ஓவர்ல சிக்ஸர் அடிப்பாங்க, எந்த ஓவர்ல விக்கெட் விழுன்றது நமக்கு முன்னாடியே தெரியும். அதுதான் நம்ம ஸ்பெஷல். அதிர்ஷ்டங்கிறது பாத்தியா, அது நம்ம பேக் பாக்கெட்ல எப்பவுமே இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை எப்பவுமே நம்ம பாக்கெட்லயே இருக்கா. பரிசு உங்களோடதா? யாரா நீங்க கும்பல வந்திருக்கீங்க? அந்த மதுரைக்காரன் உன் கூட தான் இருக்கானே. இப்ப எங்கடா இருக்கான்? பணத்துக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம்? மதுரை மத்திய தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி நிலவரம் பற்றி நமது செய்தியாளர் தமிழமுதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க தமிழமுதன், தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சுயேட்சை எம்எல்ஏ தேவேந்திரன் எந்த அளவுக்கு போட்டியா இருப்பாரு? தொகுதி மக்களிடம் அராஜகமாக நடந்து கொண்டதால் முன்னாள் எம்எல்ஏ தேவேந்திரன் பதவி இழந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அவர் அதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். ஆனால் மக்கள் மறுபடியும் அவருக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம் தான். ஸ்ராவணி, மதுரையும் மதுரையை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவசமா மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வர டாக்டர் நிர்மலா தேவி தேவேந்திரனுக்கு எதிர்ப்பாளரா இருப்பாங்க செய்திகள் அடிப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவர் தோற்பது உறுதி ஸ்ராவணி. ஏன்னா ஏழை மக்கள் எல்லாரும் அவங்கள ஒரு மதர் தெரசாவா தான் பாக்குறாங்க. அவங்க மீடியாவை கூப்பிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த ஏரியா மக்கள். நிர்மலா அம்மா, நீ எனக்கு ஆதரவு கொடுப்ப. அண்ணா அண்ணா பசிக்குதுண்ணா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உன் அம்மா அப்பா எங்கப்பா இருக்காங்க? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. எங்க அப்பா ஜெயில இருக்காரு. சரி, என் கூட வா. லக்ஷ்மி அம்மா, இனிமே இவன் நம்ம கூட தான் இருப்பான், பாத்துக்கங்க. குட் மார்னிங் மேம். மார்னிங். ஹலோ. என்ன டாக்டர் அம்மா,
யாருங்க நீங்க? தேவேந்திரம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடைத்தேர்தல்ல நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும். உங்க அரசியல்ல எனக்கு எதுக்கு தம்பி? நான் ஏதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற சாதாரண டாக்டர். உன் கையில அந்த ஸ்டெதஸ்கோப் தவிர சல்லி பைசா காசு கூட இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது அந்த ஜனங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க தங்களோட உயிரை விட உன்னை மேலா மதிக்கிறாங்க. நீங்க சொன்னா அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க. நான் ஆதரவு கேட்கறதுக்கான காரணம் கூட உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்மா. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரும் மதிப்பும் மரியாதையும் உருவாக்கி தந்தது அந்த ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பில்டிங்க தானமா கொடுத்தது முத்தையா, என்ன பெத்தவர். அந்த அதிகாரத்துல தான் ஆதரவு கேட்கிறேன். நீங்க நல்லவரா இருந்தா உங்களுக்கு யாரோட சப்போர்ட் தேவையில்லை. நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டேன். நீ மீடியாக்காரங்களை கூப்பிட்டு எனக்கு தான் ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லணும். இல்லைன்னா உன் பொண்ணோட பணம் தான் உன் வீட்டுக்கு வரும். ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க மிஸ்டர் தேவேந்திரனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் யாரையும் சப்போர்ட் பண்ணலைங்க. எனக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது. போட்டு தள்ளுங்கடா அவளை. சரி மாமா. ஏய் மாமா, இவளை போட்டு தள்ள. நல்லா இருக்குல்ல? கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்டர் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? என்னடி நக்கல? உன்னை கிட்னாப் பண்ணிருக்கோம், உன்னை கொலை பண்ண போறோம். உங்க அம்மாவே எங்களை பார்த்தா பயப்படுவா. நீ என்னடா புடவைய பத்தி பேசிட்டு இருக்க? எங்க இருந்து இவ்வளவு தெரியும்? எங்க இருந்து வந்ததுன்னு கேட்க கூடாது, யாரால வந்ததுன்னு கேட்கணும். யாரால தெரியுமா? சத்யா, எங்க அண்ணனால. மதுரக்காரண்டா. நண்பன்னா உயிரையே கொடுப்பேன், வம்புன்னா வசூல். எங்க அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அண்ணே, நிஜமாவே நீங்க எங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லனே. வணக்கம். வணக்கம். எல்லாத்தையும் நீங்களே அமுக்க பார்த்தா இனி சரி பண்ணிடலானே. இருக்க வேண்டிய இடமே வேறடா. ஆனா இங்கதான் இருக்காரு. எதுக்காக தெரியுமா? எங்களுக்காக. அவர் அனாதையா இருந்தப்ப எடுத்து வளர்த்த எங்க அம்மாவுக்காக. அவருக்கு நான் உயிர். தங்கச்சிக்கு ஒரு சூப்பர் சம்பந்தம் பார்த்து வச்சிருக்கேன். அவன் இந்திய பணத்துல படிச்சுட்டு அமெரிக்கால வேலை பார்க்கறவன் இல்ல, அமெரிக்கால படிச்சுட்டு இந்தியாவுக்கு சேவை செய்ய வந்திருக்கவன். நம்ம தங்கச்சிய நல்லா பாத்துக்குவோம். அவ கல்யாணம் இருக்கட்டும்டா, நீ எப்படா பண்ணிக்க போற? ஆமாண்ணா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப பொண்ணை பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிற வேலை முடிஞ்சிடும். ஆமா டாக்டருங்களா, ஆளை விடுங்க. சரி பாக்குறியா? எங்க கூட இருனா மட்டும் மாட்டேன், மாப்பிள்ள மட்டும் பாப்ப. ஆமாப்பா, இதையெல்லாம் விட்டுட்டு நீயும் எங்க கூடவே இருந்துற. ஆமா, நான் முரட, என் ஃப்ரெண்ட்ஸும் முரடனுங்க. நாம ஒன்னா இருந்தா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. அதுக்கு இப்ப என்னடி பண்ண சொல்ற? அப்பாவிங்களுக்கு அநியாயம் நடந்தாலே சும்மா விடாது எங்க அண்ணன். அவங்க அம்மா ஃபேமிலிக்கு அநியாயம் நடக்கும்போது சும்மா விட்டுருவாரா? விட மாட்டாரு. அவர் ஏதாவது பண்ணுவாரு. அவர் எது பண்ணாலும் உங்க டங்கு வர அந்து போற மாதிரி தான் பண்ணுவாரு. மாமா, அந்த பொண்ணை ஜாக்கிரதையா வீட்டுல கொண்டு போய் விடுற. மாமா சொன்னதை மட்டும் செய். என்னடா இது? மாமா இவளை இட்டுன்னு போய் வீட்டாண்ட விட்டுன்னு வர சொல்றாரு. டங்கு வர அந்து போச்சா? என்ன நடந்திருக்கும்னு சொல்லட்டுமா? வாங்கல. என்னடி உன் பிரச்சனை? வாங்க. முக்கியமான போன் பேசிட்டு இருக்கல, ஏண்டி வந்து தொந்தரவு பண்ற? வா தேவேந்திரா, சேர்ந்து சாப்பிடலாம். டேய் ஹரி, சின்னையா, அவனுங்கெல்லாம் சாப்பிட்டானுங்க, நீ தான் சாப்பிடல. நீ சாப்பிட வேணாம். உட்காருங்க. பொரியல் சூப்பரா இருக்கா அண்ணி? நீங்க வச்சீங்களா? ஆமா. நல்ல பொண்டாட்டி, ஊரே மெச்சுற தகப்ப. அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்பரா இப்படி தயாரான? உன்னை செருப்ப கட்டி அடிக்கணும். நீ இன்னைக்கு செஞ்சுட்டு வந்த பாவத்துக்கு இந்நேரம் உன் போட்டோக்கு மாலை மாட்டிருப்பா உன் பொண்டாட்டி. நீ ஏன் உயிரோட இருக்க தெரியுமா? உன் அப்பம் பண்ண புண்ணியம். வாளுக்கு போன் போடு. இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்கணுங்கிற விஷயத்த அடியோட மறந்து, மீறி வம்பு வச்சுக்கிட்ட இந்த பில்டிங்கு
இத சுத்தி இருக்கிற பூமி, இது எல்லாத்தையுமே தேவேந்திரனோட அப்பா முத்தையா உங்களுக்கு வெறும் வாய் வார்த்தையா எழுத்துப்பூர்வமா எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்காக தானமா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த சொத்து மேல எல்லா உரிமையும் வாரிசு உரிமை சட்டப்படி அவரோட வாரிசுகளான இவங்க 2 பேருக்கும் தான் சேரும். கோர்ட் ஆர்டர் படி இன்னும் 3 மாசத்துக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டலை நீங்க காலி பண்ணி கொடுத்தாங்க. இல்லன்னா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ படி 87 கோடி ரூபாய் நீங்க செட்டில் பண்ணி ஆகணும். காலி பண்ணலன்னா கோர்ட்டே சட்டப்படி காலி பண்ணிடும். 5க்கும் 10க்கும் அல்லாடுற ஏழை பாழங்களுக்கு உதவி செய்யற இந்த ஹாஸ்பிட்டல்ல காலி பண்ணிட்டா அவங்க எல்லாம் எங்க தம்பி போவாங்க? அவங்களும் நீயும் சேர்ந்து நடுத்தருக்கு போங்கடி. உடம்ப வித்து சம்பாதிங்க. என்ன தம்பி இது? அம்மா நிறுத்துன்னு சொன்னதுனால நிறுத்தின. இல்லனா இந்த மதுரை முழுக்க உன்னை தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பேன். இனிமே இந்த ஊர் பக்கமே நீ தலை காட்டக்கூடாது. உன்னை மதுரை பக்கம் எங்கேயாவது பார்த்தனா இப்படி அடிக்க மாட்டேன், கொன்னு போட்டுடுவேன். போடா. அம்மா, பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை விட்டு போகாது. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன நம்புங்க. ஹீரோ போறாரு. அவனை ஹீரோன்னு சொல்லாதடா, என் ஈகோ ஹர்ட் ஆகும். ஆனா அவன் வித்தியாசமா இருக்கான்டா. ரெஸ்பெக்ட் கொடுறான்னா செத்துப்போன்னு சொல்றான். அவன் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சவன் கிட்டயே வீட்டுக்கு வரேன்னு சொல்றான். இந்த பந்தம் அவன் வேற எங்கேயாவது பண்ண பரவாயில்ல, சிரிஷா முன்னாடி பண்றான். அது மட்டும் இல்ல, சிரிஷா மனசுல அவனுக்காக மணி அடிச்சிருமோன்னு எனக்கு டென்ஷனா இருக்குடா. அண்ணா உங்களுக்கு ஒரு பிளாஸ்ட் நியூஸ் தெரியுமா? என்னடா அது? அந்த சிரிஷா மேடம் மனசுல அவனுக்காக எப்போ மணி அடிச்சுச்சுனா. அண்ணா உங்களுக்கு ஒரு ஹார்ட் நியூஸ் சொல்லட்டுமாண்ணா? என்னடா அது? சொல்லி நாகார்ஜுனுக்கு எப்பயும் பொண்ணுங்க ராசி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லண்ணா. அதான் அனுஷ்காவையும் பிரியாமணியும் கூட்டு போய் குத்தாட்டம் போடுறாருண்ணா. ஏன்டா மேல பாக்குற? நீயும் மேல பாருண்ணா. 2 பேரும் கூட்டு போய் என்ன குத்துறாருன்னு. ஹீரோனா அப்படி இருக்கணும். அவன் என்னடா பெரிய ஹீரோ? ஹீரோ எப்படி இருக்கணும் நான் காட்டு. காமெடி பேசுனா பட்ட பகல்லையே நகையை கொள்ளடிக்கிறேன். யாருக்கிட்டையும் மாட்டிக்காம வெளியே வரேன். நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். On the design காட்டுவோம். This is Krishna Prasad IPS ஸ்பெஷல் பிரான்ச். சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? நோ, நான் தான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். சார்லஸ் பசவராஜன் ஒரு இன்டர்நேஷனல் ஜுவல் தீப். ஆமா, அவன் பெரிய நகை கொள்ளையனாச்சு. எஸ், அவன் உன் ஷாப்ல ராபரி பண்றதுக்காக வர போறான். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். உண்மையா? கடவுளே, ஏன் எங்கேயோ தேடுற? உன் எதிரிலேயே தான் நிக்கிறேன். நான் சொல்ற மாதிரி செய், அவன் கண்டிப்பா மாட்டிக்குவான். சொன்னபடி செய்யற சார். என்ன செய்யணும் சார்? அவன் உன் கடைக்கு வந்து நகையெல்லாம் பேக்ல போட்டு கொடுன்னு சொல்லுவான். நீ எதுவும் சொல்லாம போட்டு கொடுத்துரு. நாங்க வெளியே ரவுண்ட் அப் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவனை கையும் களவுமா புடிச்சு அதுக்கப்புறம் அவன் ஜெயில செவத்தை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். நீங்க கடையில நகையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ சார். வெளியில செக்யூரிட்டி இல்லாம பாத்துக்கங்க. ஏன் சார்? செக்யூரிட்டி இருந்தா அவன் பயந்து வரமாட்டான். இத ரொப்பு பண்ணிடு சார். என்னடா வேடிக்கை பாக்குற? எடுத்து வை. கம் ஆன், ஃபைட். அப்போ டர்ன்ல நில்லுங்க. சரிங்க சார். 30 எண்ணிட்டு அப்புறம் திரும்புங்க. 1 2 3 4 5 6 7. அண்ணா, நிஜமாவே நீங்க ஹீரோ தானா? அத போய் அந்த நாகார்ஜுனா கிட்ட சொல்றேன்.
வாங்க கொஞ்சம் லெப்ட்ல கை போடுனா. வண்டி அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? ஒருத்தன் பிரேஸ்லெட் டேய் கிருஷ்ண பிரசாத் ஐஸ் பசவராஜ், 2 கட்டப்பிலையும் வந்தது நீதான் எனக்கு தெரியும்டா. இப்போ எனக்கு திருட்டு போன நகையும் கிடைச்சிருச்சு. நகையை திருடும் போது வீடியோல ரெக்கார்ட் ஆனதுனால இன்சூரன்ஸும் கிடைக்க போகுது. உனக்கு தான் ஆப்பு. பிரேஸ்லெட் போச்சு, செயின் போச்சு, இப்ப காரும் போச்சு. அதனால போலீஸ் ஒன்னதான் தேடுவாங்க, புடிச்சு உள்ள போடுவாங்க. அப்புறம் குனிய வச்சு கும்மோ கும்மோன்னு கும்பிடுவாங்க. வண்டி ஏடுறா, போயிட்டு வரட்டுமா? எப்படா இருக்கேன் ஆப்பு? இவனுங்க மறுபடியும் என்னாச்சுரா போண்டா? பாவப்பட்ட ஜனங்களோட நிலைமைய பாருங்க கோவிந்தா. ஐயோ கோவிந்தா, எதுக்குடா இந்த அக்கடி பரீட்சை? ஒரு கஷ்டம் போச்சு நினைச்சா இன்னொரு கஷ்டத்தை கொடுத்து ஆட்டி வைக்கிறேடா கோவிந்தா கோவிந்தா. அழுகாதே, ஒளி ஏற்கனவே லோ பிபி நோக்கு இருக்கிறது. ஓ அழுகை சேர்ந்து நாங்க அழுகுறோம். இருடே இருடே. இப்ப சொல்லுங்க, எதுக்கு இந்த ஒப்பாரி? எங்களது தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமங்க. எங்க அண்ணனுக்கு இங்க சென்னையில ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சதுங்க. நாராயணா, எங்க அப்பா மந்திரன்னு சொல்லி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு எங்க அண்ணனுக்கு இங்க ஒரு பிளாட் வாங்கி கொடுத்தாருங்க. நாராயணா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ரவுடி பசங்க அது என்னமோ சொல்லுவாங்க, கிரிக்கெட் பெட்டிங்க. அதை வச்சு சூதாண்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அண்ணனை பயன்படுத்தி இந்த பிளாட்டை கொடுத்துட்டு பணம் கொடுத்துடுறேன்னு மிரட்டாங்களா. எங்க அண்ணன் பயப்படலைங்க, போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவ்வளவுதான், எங்க அண்ணனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு போன் பண்ணி உங்க அண்ணன் வேணும்னா அந்த பிளாட்டோட பேப்பர்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு பயப்படுத்துறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க அண்ணனை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. அதுக்குதான் இதுக்கு முன்னாடி அழுதுட்டீங்களே, மறுபடியும் எதுக்கு புதுசா பழறீங்க? எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் இருக்கா சொன்னா அம்பே, அவர் இன்னைக்கு தான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கார். சரி அவர் சந்திச்சுடலாம் அப்படின்னு போனே விஷயம் சொல்லிட்டேன். நீங்க பிரச்சனை பண்ணி இருக்கிறது பெரிய இடத்துல சொல்லி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லி போன வச்சுட்டாரு. வெங்கடேஷ்னா எங்க அண்ணன் பேருங்க. நாராயணா, உங்க அண்ணன் போட்டோ இருக்கா? கோவர்தன் அண்ணா, இந்த சிட்டில பெரிய அண்ணன் இடம் எங்கடா இருக்கு? பெரிய அண்ணனுக்கு ஒரு இடம் என்னன்னா சிட்டி மொத்தமா இடம் இருக்கு. அந்த இடம்லாம் எங்கெங்க இருக்கு? கிட்னாப் பண்ணவங்கள எந்த இடத்துல அடைச்சு வச்சிருப்போம்? சரிண்ணா, இந்த டீடைல்ஸ்லாம் உடனே எனக்கு என்ன வேணா? ஒரு 10 நிமிஷம் பொறு தம்பி, வந்து சொல்றேன். ஏய் நில்றா, சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. வந்து சொல்றேன்ல, அதுக்குள்ள ஏன்டா அவசரப்படுற? புலி கீழே இருந்து மேல வந்துருச்சுடா. நான் உங்களை பார்க்க வரல, யாரும் உள்ள இருக்கான், பார்க்க வரல. யாரா நீ? என்ன வேணும் உனக்கு? யாரா நீ? என்னடா முடிச்சிட்டு இருக்க? கிங்கு வந்திருக்கு, முடிடா. ஆமா நான் டிக். என்ன அடி அடிக்கணும்? ஓய் யாரா நீ? வேற எதுக்கு? குடுக்கதான் வாங்கிக்க. ஏய் கிளம்புடா, நீங்க போங்க. வா. Sorry, I have been around. என்னடா வழிய மறிச்சு லுக்கு?
ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. முதல்ல வேண்டா வா. பெரிய அண்ணா கிட்ட வம்பு வச்சுக்காத, அழிஞ்சு போயிடுவேன். எவன்டா பெரிய அண்ணன்? அப்பாவிகளை கிட்னாப் பண்ணி பணம் பறிக்கிறவனாடா பெரிய அண்ணன். டூமுக்கு யாரு அப்பாவி? இந்த கார்த்தி அப்பாவி. பெரிய அண்ணா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவரு பணம் 180 கோடியை கொள்ளடிச்ச தீர்க்க ராஸ்கல் அவன். அதுல பாதி பணம் என்னோடது. அப்புறமா வந்து வைக்கிறேன். நந்தா நாட்ட சொல்லு. இவ்வளவு பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன்டா அங்க இருக்க? நீ நந்தா கூட வந்துரு. பெரிய அண்ணாவை எதிர்த்து பகைச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ முடியும்னு எனக்கு தெரியும்டா. அந்த நந்தா எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்னா. இவனை நம்ம கஸ்டடியில அந்த நந்தாவை தேடுங்க. இவன் சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா கொலை பண்ணிடுங்க. எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? எனக்காகவா இல்ல இதுக்காகவா? இந்த மாதிரி தம்பி நாங்க இதுக்காக தான். நாராயணா நாராயணா ஏண்டா ஆங்கிற காசமா நிறைய நடிக்காதடா. ஓ ஷிட். அது டயலாக்லாம் கரெக்ட்டா தான் பேசினேன். அந்த பாட்டு விஷயத்துல தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். இத பாருங்க மேடம், எனக்கு மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும். உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்? உனக்கு பேமெண்ட் அதிகம், இதுல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேறயா? ஏய் டாப் எங்க சொல்லுது? உன்னதான்டா. ஏய் இங்க பாரு, உடம்ப பத்தி பேசாத. இந்த அம்மா பெரிய தமனா மாதிரி இருக்காங்க பாரு. ஏய் என்ன பண்ணி கழிச்சிட்ட நீ? அப்படியே சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா அவ்வளவுதான். அது கூட நம்ம தான்டா அழுதா. அது கூட நமக்கு என்னடா பேச்சு? என்ன பண்ணுமா? வெளிய தூக்கி போ. நான் இருக்க மாட்டேன். ஏய் எல்லாரும் இறங்குங்க. அப்ப எங்க பேமெண்ட் பாவி பணத்தை கட்ட பூச்சி காட்டுறாளடா. ஹலோ. சாரி ஹேண்ட்சம். சாரி எதுக்கு டார்லிங்? உன் பிளேஸ்ல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். உனக்கு என் மேல கோவமே இல்லையா? கோவமா எதுக்கு? ஒரு பெரிய அமௌண்ட்டை லம்பா அடிக்கணும்னு பிளான் போட்டேன். அதுக்கு நீயும் அண்ணனும் ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. உனக்கு பணம் கிடைக்கணும்னா முதல்ல நாங்க கிடைக்கணுமே. கிடைப்பீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல கண்ணா. கஷ்டப்படாம கிடைக்கிறதுல சந்தோஷம் இருக்காது முத்தழகி. கஷ்டப்பட்டு சாதிக்கும் போது கிடைக்குது பாரு, அதுலதான் மஜா. ஹலோ பிரதர், இன்னைக்கு தான் வந்தேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுமே. நீ எங்க இருக்க? எப்படி இருக்க பிரதர்? எனக்கு என்ன பிரதர், எப்பவுமே கிங்கு தான். என்ன குட் நியூஸ் சொல்லுங்க கேட்போம். நானும் ஸ்ரிஷாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாளைக்கே நிச்சயதார்த்தம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்னு சொன்னா பத்தாது, நீ தான் கூட இருந்து எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நார்த் இந்தியன் ட்ரெஸ்னு ஒண்ணு இருக்குமே, அது என்ன ஸ்ரிஷா? ஷேர்வானி. ஷெர்வானி வாங்கணும், டான்ஸ் பண்ணணும், அமர்க்கலப்படுத்தணும். நீ என்ன போட்டு தள்ளிட்டு பெரிய அண்ணா கிட்ட பேர் வாங்கணும்னு வந்திருக்க. ரொம்ப பில்டப் பண்ணாத. பெரிய அண்ணா உன்னை மிரட்டி இருக்கான். என்ன கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லியிருக்கான். அந்த வேலையாத்தான் இப்ப வந்திருக்கு. இதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஷார்ப் பிரெயின். பகவான் போனதுக்கு அப்புறம் பெரிய அண்ணாவுக்கு என் உதவி தேவைப்படுது. பெரிய அண்ணா முக்கியமா நீ முக்கியமான்னு யோசிச்சு பார்த்த, நீ இடையில வந்தவன். அதனால பெரிய அண்ணாவுக்கே ஓட்டு போட்டுட்டேன். அவரு இப்ப வந்துருவாரு. இதெல்லாம் கேட்கும்போது உன் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சுல பிரதர்? ரொம்ப போர் அடிக்கிறிய ஜிகே. நான் வேற முடி வெட்ட போகணும் நாளைக்கு. எதுக்கு அவசரம்? உட்காரு பிரதர். அறிஞர் அண்ணா சொல்லிருக்காரு, வன்முறைங்கிறது இருக்கூர் ஆயுதம், ரெண்டு பக்கமும் குத்துன்னு.
பிறக்கிறதுக்கு கோடி பேரை ஜெயிச்சுட்டு தாண்டா கருவாவே உருவாரம். பிறக்கிறதுக்கு அப்படின்னா பொழைக்கிறதுக்கு போட்டு தள்ள மாட்டோமா என்ன? எனக்கு உயிர் மேல மரியாதை இல்ல. அங்க எப்படி? வாட் நெக்ஸ்ட்? நெல்லுங்கடா. விஷயம் கூட வா. என்ன எமோஷன் பண்ணாத, டெமாலிஷன் பண்ணிடுவேன். வா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அவனை நீயும் தேடு, நாங்களும் தேடுறோம். அவன் உனக்கு கிடைக்கலனாலும் நீதான் சாவ, எங்களுக்கு கிடைக்கலனாலும் நீதான் சாவ. என்ன தானே மிரட்டிட்டு போறான்? அவன் சிரிஷாவை தூக்கிட்டு போயிட்டான்டா. அவன் சிரிஷாவை தூக்கிட்டு போயிட்டான்டா. அவன் சிரிஷாவை தூக்கிட்டு போயிட்டான்டா. அண்ணா எனக்கு நம்ம அவன் தூக்கிட்டு போன மாதிரி தெரியலண்ணா, அதுவே இஷ்டப்பட்டு போன மாதிரி தெரியுதுண்ணா. இன்னுமா நான் உனக்கு புரியல? ஸ்ரீஜா மேடம் உன்னை எப்பவும் லவ் பண்ணது இல்ல, இனிமே லவ் பண்ண போறதும் இல்ல. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிச்சு பாருண்ணா. அவங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுனீங்க. உன்னை பிடிக்காம அவர் தூரமா விலகி போனாரு. தூரமா விலகி போன அவரை நீ ரொம்ப தெளிவா அவரை நல்லா ஏமாத்தி குடும்பத்தோட நடுரோட்டுக்கு கொண்டு வந்த. ஒண்ணுமில்லாத அவரை அவர் பொண்ணு மேல இருந்த ஆசையால மறுபடியும் உன் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்ட. இத கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளி இல்லைன்னு அந்த மேடம். அவங்க டாடி வச்சுட்டு போன கடனை அடைக்கிறதுக்காகத்தான் உங்களை விட்டு போகாம உங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்களை இங்க இருந்து கூட்டு போற தைரியசாலிக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒருத்த வந்தா கூடவே ஓடி போயிட்டாங்க. இதுக்கு மேல உண்மையை சொல்லிட்டு இருந்தா உண்மையிலேயே புல்லட்ட உள்ள இறக்கிடுவேன். எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்கிற நீ அந்த பொண்ணு விஷயத்துல ஏமாந்துட்டது நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொதுவா மனுஷன் எல்லாத்தையும் எடை போடுறதுக்கு மூளையை யூஸ் பண்ணுவான். ஆனா பொண்ணுங்களை எடை போறதுக்கு மட்டும் கண்ணை யூஸ் பண்ணுவான். அந்த திருட்டு சிரிக்கையாலதான் சிட்டில உள்ள எல்லா கேங்ஸும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே இல்ல. ஆனா அவ புத்திசாலித்தனம் ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு துரோகம் பண்ண அந்த பொண்ணு மேல உனக்கு கோவம் வரல, இவ்வளவு பிரிய வச்சிருக்கிற என் மேல உனக்கு ஆசையும் வரல. ஆசை இல்லன்னு யார் சொன்னது? உன்னை கூட்டிட்டு வந்ததே உன் மேல இருக்கிற பிரியத்தினால தானே. அதோட ஜிகே கூட நீ ஏன் இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு பணம் வேணும். அந்த பணம் வேணும்னா உனக்கு அஷ்டலட்சுமி வேணும். எப்ப இருந்தே இத பத்தி இவ்வளவு அக்கறையா யோசிக்க ஆரம்பிச்ச? நீ புல்லட் இல்ல சாக்லேட்னு தெரிஞ்சதுல இருந்து.